இப்போ வந்து உமன் வேர்ல்டு கப்பு 2025 இப்போ ஒரு சிறந்த வருடமாக வந்திருக்கு. இப்போ இந்த வேர்ல்டு கப்பில் இந்திய அணியுடைய பெண்கள் அணி ஜெயித்தது நமக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் எல்லா துறையிலையும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதில் நம்முடைய பெண்கள் அணியில் எல்லா பிளேயர்ஸும் ரொம்ப வீரியமாக இந்த ஆஸ்திரேலியா அசுரப்படம் கொண்டு வந்த ஆஸ்திரேலியாவை போன செமிஃபைனலில் வீழ்த்தினது பெரிய விஷயம். ஏன்னா 300 சில்லற ரன்னு அடிச்சிருந்தாங்க, அதை ஃபேஸ் பண்ணி வீழ்த்திருக்காங்க. இந்த ஜெசிமாங்கிற பஸ் 127 ரன்னு கிட்ட எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது ஜெயிச்சோன்னே அவங்களே கண்ணீர் மல்க அவங்களே ஒரு ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. அப்போ இதன் மூலியமாக நம்ம இந்திய அணி இன்னும் வலுப்பட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் இந்திய மக்களுடைய பெண்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது, ஆண்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ இதை நம்ம வரவேற்கணும். எல்லா மக்களும் இதை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இல்லை, ஆண்களுக்கு பார்த்தோன்னா கிரிக்கெட் போட்டியில் இப்போ இளைஞர்கள் அதிக பேர், ஆனால் பெண்கள் தயங்குறாங்க கிரிக்கெட் போட்டி. இந்த வெற்றியின் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஊக்கமாக இருக்கும்? அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும். இதை பார்த்துட்டு இன்னும் நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் பெண்களுக்கு வரும். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் நம்மளுடைய தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல மக்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த அளவில் ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி இந்த பெண்கள் எல்லாம் இந்த துறையில் விளையாட்டுத் துறையிலையும் நான் ஒரு முன்னிலையாக கால் பதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு. எல்லா வகையிலையும் பெண்களை அடக்கி ஆண்ட இந்த உலக இதில் இன்னைக்கு பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சு இந்த அளவுக்கு முன்னேறிருக்காங்கன்னா அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு இது. அவர்களை நான் மனதார உளமாற பாராட்டுகிறேன். மேற்கொண்டு பெண்கள் இந்த அளவுக்கு வரணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு கண்ணகி நகரில் ஒரு பொண்ணு வேர்ல்டு கோல்டன் இது வாங்கியிருக்கு. அதுக்கும் பாராட்டுகள். எல்லா வகையிலும் சிறப்படையணும். ஆமாம், இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்கள் மத்தியில் இந்த கிரிக்கெட்ன்ற ஒரு மோகம் நிறைய இருக்கு. பெண்கள் பெரிதளவில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்துடும் காலப்போக்கில். அவங்களுக்கும் நிறைய ஃபேன் நல்லா உருவாகி நல்ல லெவலில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தானே வளரணும். எவ்வளவோ இன்னைக்கு பெண்கள் அட்டைக்கு அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் போக இன்னைக்கு பெண்கள் படித்து விளையாட்டுலையும் படிப்புலையும் உலகளாவிய வகையில் இன்னைக்கு முன்னேறிருக்காங்கன்னு ரொம்ப பாராட்டணும். எல்லா துறையும் முன்னேறிருக்காங்க, பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். வாழ்த்துக்கள். ரைட்டு. நேற்று வேர்ல்டு கப்பில் இந்தியா முதல் முறையாக வேர்ல்டு கப் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆஸ் அ விமனாக ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எம்பவர்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் மென்னுக்கு கூட லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 வாட்டி மிஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க. இவங்க லைக் ஒரு வாட்டி மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ செகண்ட் இதுலேயே அவங்க வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது ஒரு பெண்களுக்கான ஒரு விளையாட்டை பார்க்குறீங்க? கண்டிப்பாக விமன் எம்பவர்மெண்ட்க்கு லைக் ஆஸ் அ ஓவராலாக இதான். இந்த வெற்றி மூலமாக பெண்களுக்கு எவ்வளோ உத்வேகமாக இருக்கும்? அதான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் விமன் கிரிக்கெட் அந்த அளவுக்கு இப்போ எப்படி சொல்றது, விமன் கிரிக்கெட் கம்பேர் பண்ணும்போது மென் கிரிக்கெட்க்கு இப்போ இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் WPLக்கு அந்த அளவுக்கு இதில் மேபி இந்த வின்னுக்கு அப்புறம் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ், நிறையா எப்படி சொல்றது, நிறைய விமனுக்கு நிறைய சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட விமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் வின் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துறீங்க சார்? நான் ட்ரிப்ளிகனில் இருக்கேன். என்னோடய நேம் TAS வரதன். நாங்களும் நிறைய கிரிக்கெட் விளையாடுவோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய கிரிக்கெட் விளையாடிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க. எல்லாம் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் என்னென்னா, இதனால் வரலும் மென்ஸுக்கு ஒண்டியே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்த கிரிக்கெட் இப்போது விமென்ஸுக்கும் சேர்ந்து கொடுத்துக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதிலேருந்து என்ன தெரியுறதுன்னா, இதனால் வரலும் பப்ளிக் ஒன்லி மென்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மேட்ச் வின்னுக்கு அப்புறம் டெஃபினட்டாக விமென்ஸ் கிரிக்கெட்டு கூட ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஒரு ரெவல்யூஷன் உருவாகும். ரெவல்யூஷன் டெஃபினட்டாக இது இருக்கும். சும்மா அப்படியே இதனால அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போவாங்க. மேபி ஒரு 10 பேரில் ஒரு 2 பேர் அப்படியே இன்னொரு பேப்பர் பார்த்துட்டு சரி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்குற லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு.
இது ஒரு பாசிட்டிவ் சைன். நேற்று கிட்டத்தட்ட 45,000 கெப்பாசிட்டி உள்ள சீட்டு ஃபுல்லாகவே நிரம்பி. அதுதான் இதுலேயே அடங்கி போச்சு. அதாவது என்னென்னா, இப்போ எப்போ நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்போதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரவுண்டில் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வருவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இது வேர்ல்டு லெவலில் எப்படி போகும் அப்படின்றது இதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு எப்படி மெனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அது உமன்ஸ்க்கும் இனிமேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஃபஸ்ட் டைம் மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது பெரிய பூஸ்ட். அது ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து குவார்ட்டர் ஃபைனல் கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டேபிள் 4 தான் இருந்தது, நம்ம இது 4th இதில் இருந்தது ஆக்சுவலாக. இது அதுக்கப்புறம் செமிஃபைனலில் ஃபைனல் வின் பண்ணுறது, அதுவும் ஆஸ்திரேலியா வின் பண்ணுறது பெரிய விஷயம். நேற்று கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ண மாதிரி ஃபைனலில். வேறு ஆஸ்திரேலியாவில் அந்த மேடம் பிரமாதமாக அடித்து வின் பண்ணாங்க. இது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் 21 ஏஜில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம் இது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். இதுக்கப்புறம் வந்து உமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷன் இருக்கும். பார்வையை மாறும். முக்கியத்துவம் ஆகணும் கண்டிப்பாக. நம்ம மென் ஆடுற மாதிரி உமன் ஆடணும். இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்களா எப்படி? இல்லை அவ்வளோலாம் பார்க்கல. நேற்று கேள்விப்பட்டது தான். ஓகே, அந்த மனநிலை மாறும்னு நினைக்கிறீங்களா? மென்னுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கொடுத்தாகணும் இந்த வின் பண்ணதால். நேற்று மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பார்த்தேன். ரொம்ப சிறப்பான முறையில் வெற்றி அடைஞ்சாங்க. இந்த நாட்டுக்கே கிடைத்த பெரிய பெருமை இது. மகளிர் கிரிக்கெட்டில் இதுவரை நாம் உலகக்கோப்பை வாங்கலை. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கோப்பை கிடச்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை இந்த நாடு முழுவதும் கொண்டாடணும். அந்த கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு உற்சாகம் கொடுக்கணும். அவங்களுக்கு சிறந்த முறையில் மீண்டும் பயிற்சி கொடுத்து இன்னும் அதிகமான மக்கள் அந்த கிரிக்கெட்டில் விளையாட்டு ஆர்வம் வர்றதுக்கு அவங்க உதவியாக இருக்கணும். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அருமையான மேட்ச்சு, ரொம்ப பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம் எல்லாரும் எந்திரிச்சு வந்தே மாதம் பாட்டு படித்தாங்க. அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்து கேட்குறதுக்கு. நம்ம நாட்டோட ஒற்றுமை வந்து அந்த பாடல் மூலிமா எதிரொலிச்சுது. கேட்க ரொம்ப இனிமையாக இருந்தது. சந்தோஷம், மிக்க சந்தோஷம். 20 வயசு பொண்ணு, ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, 87 ரன்னு. ஆமாம், விக்கெட்டு. அந்த கேப்டன் கூட அதிக வயசு கேப்டன், லேடிஸ்லேயே அந்த வீராங்கனைகளை அதிக வயசு கேப்டன். அவங்க சிறப்பான முறையில் வெற்றி பெற்று கொடுத்தாங்க. உண்மையான உழைப்பு, நல்ல போராட்டம். இவ்வளோக்கும் நம்ம அது கடைசி வரிசையில் இருந்து அதை முன்னேறி அரையிறுதிக்கு வந்து ஃபைனலுக்கு வந்து அந்த கோப்பையை வென்றிருக்கோன்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஆமாம், உழைப்பு, நல்ல உழைப்பு. அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவர்கள் பெற்ற தாய் தந்தையருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் இனிமேலும் பெற்றோர்கள் நிர்வாகம்லாம் எப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வந்து இது மிகப்பெரிய ஒரு சாதனை இல்லை. இந்த சாதனைக்கு கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஆடவர் கிரிக்கெட்டோட ஈக்குவல் கிடையாது. இது இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் உற்சாகம் கொடுக்கணும். நம்ம கொடுக்கணும் அவசியம். ஆக்சுவலாக அவங்க மென்ஸோட பார்த்தா உமென்ஸ் தான் நிறைய உழைக்கிறாங்க. படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. ஆமாம், எல்லாத்துலேயும் அவங்களுக்கு டார்கெட் இருக்குது. என்ன சொல்கிறது, அதே மென்ஸ் வந்து அனாவசியமாக இருப்பாங்க, லேவிஷாக இருப்பாங்க. உமென்ஸ் நல்லா இது பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே டைமில் பசங்களை கூட நல்லா ப்ரிப்பேராக இருந்தால் நல்லது. லைஃப் ப்ரோக் ஆகாமல், இல்லை லவ் ப்ரோக் ஆகாமல். இந்த இருக்க நியூ ஜெனரேஷனுக்கு என்னோடய மெசேஜ் என்ன சொல்கிறது, இதே பீச்சில் நம்ம பார்க்குறோம், என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருப்போம். இதே பீச்சில் துருத்தி அடிக்கிறாங்க. அதுவும் இருக்குது, உமென்ஸ் கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஹிஸ்ட்ரி தான். இன்னும் அவங்க நிறைய பண்ணுவாங்க. அவங்கள வந்து இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணால் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருந்திருக்கு நினைக்கிறீங்களா? ஸ்பேஸ் கொடுக்காம இருந்திருக்கோம், முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி இல்லை, இப்போ தான் அவங்க எல்லாமே பைலட் ஆகுறாங்க, நேவியில் இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன ஒரு எடுத்தா முயற்சி கண்டிப்பாக பண்ணுவாங்க. மென்ஸ் அப்படி இல்லை, நம்ம பண்ணிடலான்ட்டு இருப்பாங்க, அசால்ட்டாக இருப்பாங்க. உமென்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பழம் கிடைச்சிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டை வந்து எப்படி இந்தியா எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறீங்க சார்? நல்லாவே எடுத்துகிட்டு போவோம். இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். சந்தோஷமாக தான் இருக்குது. பாதி தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. நல்லா இருந்தது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருந்தது? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டீம் ஒர்க்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது.
ஏன்னா அந்த அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் 2 இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அதை விட இவங்க பண்ணாங்க, ஷஃபாலி வர்மா எடுத்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. சஃபாலி வர்மா விக்கெட் எடுத்தாங்க. ஆமாம், தீப்தி சர்மாவும் நல்லா எடுத்திருக்காங்க, விக்கெட் எடுத்தாங்க, அவங்களும் நல்லா விளையாடிருக்காங்க. சஃபாலி வர்மாவுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கல. ஆமாம், செமிஃபைனலில் தான் கொடுத்தாங்க, இன்ஜுரி ப்ராப்ளம் தான் கொடுத்தாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் எப்படி பண்ணாங்க? அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச். 21 இயர்ஸ் தான் அவங்க. ஆமாம், சின்ன ஏஜ் தான், ஆனால் அவங்களுக்கு நல்லா சான்ஸ் வாய்ப்பு கொடுக்கணும், இன்னும் கொடுத்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும். எப்படி நீ மனநிலை மாறுன்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியாவில் வந்து மென்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து விமன்ஸுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கிடக்கணும், கொடுத்து தான் ஆகணுங்க. இந்த இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, வின் பண்ண, இதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டே அதானே, பண்ண தான் அவங்களுக்கு இங்கே நல்லா போவாங்க. இதோட ஆஸ்திரேலியாவோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே? 39 சேசிங். இதில் தமிழ்நாட்டு பிளேயர் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இருந்து தான் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். அவங்க அது டீம் ஒர்க்கு, அது மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. பயங்கர ஹாப்பி தான் மேட்ச் பார்த்ததுல. செம்ம ஹாப்பி சார். இதில் என்ன கேட்குறேங்க, வின் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? 45,000 கெப்பாசிட்டி சேர்ஸுமே அந்த ஸ்டேடியம் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அது மென்ஸ் யூக்கில் இப்போ மென் யூக்கில் வந்துட்டாங்கல்ல, அவங்களும் பண்ணுறாங்கல்ல. 125 டெசிபலில் வந்து சவுண்டு விடுறாங்க. ஆமாம், அது முதல்ல டிக்கெட்டு எல்லாமே இது ஃபைனல் என்ன ஒன்றே முடிஞ்சு போச்சு. ஆனால் நேற்று விளையாடுறது கூட அவங்க ரொம்ப முதல்ல லீக்கில் மேட்ச்சில் தோற்றுருக்காங்கல்ல, அதை பார்த்து அவங்க உணர்ந்து நல்ல ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்காங்க. உமன் கிரிக்கெட்டில் ஜெயித்தது நமக்கு ரொம்ப பெருமை. ஆனால் ஆஸ்திரேலியா டீமை வந்து செமிஃபைனலில் பீட் பண்ணது வந்து இன்க்ரெடிபிள். அது ஜெயித்ததுனால சவுத் ஆஃப்ரிக்கா நான் அந்த ட்ராவல் இருந்தது, அதனால் வந்து ஆக்சுவலாக மேட்ச் பார்க்க முடியல. ஒரு 76 ரன்ஸுக்கு வந்து 54 பால்ஸில் வந்து வின் பண்ணணும்னு அப்போ எனக்கு தெரியும் ஜெயிச்சிருவாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். இட்ஸ் a ப்ரௌட் மூவ்மெண்ட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இனிமேல் இட்ஸ் a ப்ரௌட் மூவ்மெண்ட். விமன்ஸ் கிரிக்கெட் எப்படி ஃபியூச்சர் இருக்குது? விமன் ஃபியூச்சர்லாம் கிடையாது, விமனுக்கு எல்லாத்துக்கும் ஃபியூச்சர் இருக்க தான் செய்யுது, சரிங்களா? இட்ஸ் a ஃபியூச்சர். இது ஒரு மைல் ஸ்டோன். விமன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன். அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க, எப்படின்னா அச்சீவ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு மைல் ஸ்டோன், அவ்வளோதான். அதாவது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம்லேருந்து தோப்போம். நம்ம இந்த வட்டம் வந்து ஆஸ்திரேலியா டீம் செமிஃபைனல் பீட் பண்ணதுனால ஃபைனல் ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோ. 1983 லைவாக மேட்ச் பார்த்துருக்கேன். அப்போ கபில் தேவ் வின் பண்ணும்போது அதுலேருந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். எல்லா பிளேயர்ஸும் எனக்கு வந்து அப்படியே இப்படி ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ விமன்ஸ் டீமில் இந்த மாதிரி ஒரு டீம் எப்பயுமே இருந்ததில்லை. மித்தாலி ராஜா ஆடும்போது கூட நான் கிரிக்கெட் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பேரே நமக்கு கிடைச்சதே இல்லை. அதாவது ஸ்மிருதியும் சஃபாலிக்கு முன்னே இப்போ பிரத்திகா நல்லா விளையாடிருந்தாங்க. அவங்க இன்ஜர்னால இப்போ சஃபாலி வந்தாங்க. பை காட் கிரேஸ் இன்றைக்கி ஃபைனலில் வந்து அவங்க வந்து ஒரு 87 ரன்ஸ் அடித்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல போலிங் இருந்துச்சு, நல்ல டீம், நல்லா ஆல் தி பெஸ்ட். அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம வந்து விமன்ஸ் கிரிக்கெட்டை இன்னொரு டெவலப் பண்ணணும். வெறும் மென்ஸ் கிரிக்கெட் தான் டெவலப் பண்ணுறோம். சும்மா டெண்டுல்கர், விராட் கோலி இவங்கள தான் சொல்லி நிற்கமாக்கண்டி விமன்ஸ் கிரிக்கெட்டை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள நல்லா டெவலப் பண்ணோம். சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டு அதாவது ஈஸியாக வந்து ஜெயிக்கல. அவங்கள வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் பேர் வந்து அவங்கள வந்து வேர்ல்டு வார் வந்து அவங்க வந்து 101 அடித்தாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து காட் கிரேஸ், நமக்கு கடவுள் கிஃப்ட் இருந்தது. நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம். 21 ஏஜ்லேயே வந்து 2 விக்கெட்டு 87 ரன் சஃபாலி வரும். ஆமாம், அவள் மேன் ஆஃப் த மேட்ச். அவள் எப்பயுமே ஹார்ட் ஹிட்டர் சார். அவள் வீரேந்தர் செவாக் மாதிரி சார். அவள் எப்பயுமே வந்து பெஸ்ட் பேட்டர். அவள் வந்து ஆல்ரவுண்டர். அவள் நல்ல ஹிட்டர். அவள் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதே மாதிரி இவ்வளோ கிடச்சிருக்காங்க. யார் அது? ஜெமிமா ரோட்ரிக்ஸ். சத்து இன்னொருத்தர் ஒரு பிளேயர் வராங்களே, அவங்களும் ஹார்ட் ஹிட்டர் தான். அவங்க ஒரு காட் கிரேஸ் ஒரு 34 ரன்ஸ் குயிக்காக அடித்து கொடுத்தாங்க. அதனால தான் அந்த 298 அடிக்க முடிஞ்சது நம்மளால். இட்ஸ் அ ஹோப். நம்ம வந்து இன்னொரு ஒரு வேர்ல்டு லெவலில் கிரிக்கெட்டில் நம்மளும் டாமினேட் பண்ணுவோன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இனிமேல் பேரண்ட்ஸ் மத்தியிலேயே பிசிசி மத்தியிலேயே இந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். சின்ன வயசுலேருந்து கொண்டு வரணும். இப்போ அதர் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வர மாதிரி கிரிக்கெட்லேயே நம்ம ஜாயின் பண்ணோம். லேடிஸ் மகளிர் கிரிக்கெட் இன்னும் ஊக்கப்படுத்தணும். அதுதான் எல்லாருடைய பெற்றோருடைய இதுவாக இருக்கணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.